ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி டோஸ் டெய்லி யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. சரிங்களா, இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டில் தாவர ஹார்மோன்கள், ஓகேங்களா, நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் தாவர ஹார்மோன்கள் பாடத்தோட புக் பேக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு குட்டை தாவரங்களை நீட்சியடைய செய்வது. குட்டை தாவரங்களை நீட்சியடைய செய்வது. நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின். பின்வருவற்றில் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? 2,4-D. அவினா முளைக்குறுத்து உரை ஆய்வு டேஷ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. FW வெண்ட். கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது தெளிக்கப்படும் ஹார்மோன் எத்திலின். எத்திலின். கொஸ்டின் நம்பர் 6. LH சுரப்பை ஒழுங்குபடுத்துவது பிட்யூட்டரியின் முன்கதப்பு. கீழ்கண்டவற்றில் நாளமுள்ள சுரப்பை அடையாளம் காணும் உமிழ்நீர் சுரப்பி. ஓகேங்களா, எது நாளமுள்ள சுரப்பி நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது கணையம். தலைமைச் சுரப்பி என அழைக்கப்படுவது பிட்யூட்டரி. அதிகளவு உள்ள தாவர ஹார்மோன்கள் ஜிப்ரலின். வாய் நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எத்திலின். இறுக்க நிலை அல்லது சகிப்புத்தன்மை கொண்ட ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். ஓகேங்களா, நாளமில்லா சுரப்பியின் தந்தை தாமஸ் அடிசன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸோடு நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.